அடுத்ததா தாம்பரம் பெரிய பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் அபு தாஹிர் பாக்கவி அவங்க சில செய்திகளை உங்களுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா அம்மா பாத் فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيله وفي الفرقان الحميد ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب وقال النبينا صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னவரின் அடிச்சுவடுகளை வலுவாது நழுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இங்கே குளிமிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஹ்மது ஈசா மஸ்ஜித் திறப்பு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நன்னேரத்தில் இதனுடைய நிர்வாக பெருமக்கள், குறிப்பாக எங்களுடைய தாம்பரம் ஜும்மா மஸ்ஜிதினுடைய தகுதி வாய்ந்த தலைவர், இன்னும் இந்த மஸ்ஜிதினுடைய உலமாக்கள், அதை போன்றி இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனுதினமும் அல்லாஹு அக்பர் என்று உண்மையை உரைக்க சொல்லக்கூடிய இடம்தான் மஸ்ஜிதுகள். மஸ்ஜித் என்பது மீனுக்கு எப்படி தண்ணீர் இல்லாமல் மீன் வாழ முடியாதோ அதை போன்று ஒரு மூமினுக்கு மஸ்ஜிதினுடைய தொடர்பு இல்லாமல் வாழ முடியாது. எனவே இந்த மஸ்ஜிதுகள் என்பது உலகத்திலேயே உயர்வான இடம். அருமை நான் சொல்வார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. ஊர்களிலே உயர்ந்த இடம், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் மஸ்ஜித் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய அத்தனை துவக்கமும் மஸ்ஜிதாகத்தான் இருந்திருக்கிறது. அவருடைய மேராஜ் பயணத்தை பற்றி திருக்குர்ஆன் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்று அல்லாஹ் சொல்கிறான். மேராஜுடைய பயணம் என்பது மஸ்ஜிதே ஹரமில் இருந்து மஸ்ஜிதே அக்ஸா வரை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை போன்று ஹிஜ்ரத்தினுடைய பயணம் துவங்கி மதீனாவிற்கு முன்னால் குபா என்று சொல்லக்கூடிய இடத்திலே 4 நாள்கள் தங்குகிறார்கள். அந்த 4 நாளிலேயும் ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி விட்டார்கள். அதான் மஸ்ஜித் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வல யௌமின். ஆரம்பமாக இறைச்சத்தின் மீது கட்டப்பட்ட மஸ்ஜித் மஸ்ஜிதே குபா என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு அடுத்தபடியாக மதீனாவிற்கு சென்றவுடனே மஸ்ஜித் நபவியை துவக்குகிறார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க மஸ்ஜிதோடு தொடர்பு. எனவே ஒரு மூமினுடைய தொடர்பு என்பது இபாதத்துக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மஸ்ஜிதாக இருக்க வேண்டும். அது உலகத்தினுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, அது சேவையாக இருந்தாலும் சரி, அல்லது எதற்காக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவருடைய தோழர்களும் சரி, மஸ்ஜிதைத்தான் நாடுவார்கள். எனவே மஸ்ஜித் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய மையப்புள்ளி என்பதை விளங்க வேண்டும். இன்றைக்கு மஸ்ஜிதை விட்டு நாம் தூரமாக இருக்கிறோம். வாழ்க்கையினுடைய வழிகாட்டி மஸ்ஜித். சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அந்த மஸ்ஜித் என்பது நமக்கு பல்வேறு விதமான பலன்களையும் பண்புகளையும் போதிக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய
திருத்தம், அவனுக்கு வழிகாட்டுதல் மஸ்ஜிதின் மூலம் கிடைக்கிறது. வாரம் ஒரு முறை ஜும்மாக்களின் வாயிலாக மனிதனுடைய வாழ்விற்கு தேவையான அத்தனை வழிகாட்டுதலையும் இந்த மஸ்ஜித் தான் வழங்கி கொண்டிருக்கிறது. அதை போன்று நேரம் தவறாமை, ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையிலே நேரங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூத்தா, நேரம் தவறாமையை இந்த மஸ்ஜித் போதிக்கிறது. மூன்றாவதாக சொல்கின்ற பொழுது சமத்துவத்தை போதிக்கிறது. ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் ஒரே வரிசையிலே ஒரே அணியிலே தோளோடு தோள் சேர்த்து தொழக்கூடிய வாய்ப்பை இந்த மஸ்ஜித் உருவாக்கிறது. ஒரு முதலாளி அவர் டிரைவரோடு பயணிக்கிறார். பயணிக்கக்கூடிய அவர் காரை நிறுத்தி அவர் முதலாளி இறங்குகின்ற பொழுது தானே கீழே வந்து காரனுடைய டோரை திறந்து விடுகிறார். அவர் இறங்குகிறார், இவர் அவருக்கு பின்னால் நடந்து செல்கிறார். அதுவரைக்கும் சமத்துவம் இல்லை. அவர் முன்னால் செல்ல வேண்டும், இவர் பின்னால் செல்ல வேண்டும். இதுதான் நியதி. அவர்தான் காரை திறந்து விட வேண்டும். ஆனால் மஸ்ஜிதுக்குள்ளே சென்றவுடனேயே முதலாளியும் தொழிலாளியும் ஒரே அணியிலே நிற்கக்கூடிய, தோளோடு தோள் சேர்த்து எனக்கு அருகிலே ஏன் வந்து நிற்கிறாய் என்று சொல்ல முடியாது. அந்த சமத்துவத்தை போதிக்கக்கூடியது இந்த மஸ்ஜிதுகள். எனவே சமத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு இந்த மஸ்ஜித் போதிக்கிறது. அதை போன்று சுயமரியாதையோடு வாழ வேண்டும். எப்படி என்று சொன்னால், மஸ்ஜிதாக இருந்தாலும் என்னுடைய அழைப்புக்கு பின்னால நீங்க வாங்க, பாங்கு சொல்லி அழைக்கப்பட்ட பின்னால் நீங்கள் மஸ்ஜிதுக்கு வாருங்கள் என்பதை இந்த மஸ்ஜித் நமக்கு போதிக்கிறது. அதை போன்று பெருமானார் சொன்னார்கள், பள்ளி தொடர்பு உள்ள ஒரு மனிதரை பார்த்து நீங்கள் ஈமானுக்கு சாட்சி சொல்லுங்கள். அவர் மூமின் என்பதற்கு சாட்சி அவர் மஸ்ஜிதோடு தொடர்புடையவராக இருக்கிறாரா, மஸ்ஜிதோடு அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்று நீங்கள் பாருங்கள். அப்படி இருந்தால் அவரை மூமின் என்பதாக நீங்கள் அவர் ஈமானுக்கு சாட்சி பகருங்கள் என்பதை பெருமானார் சொல்லி காட்டுகிறார். எனவேதான் ஒரு மனிதனுடைய தொடர்பு என்பது மஸ்ஜிதோ இருந்தால் அவன் பாதுகாக்கப்படுகிறான். ஆட்டுக்கு ஓனாய் எதிரி, அதை போன்று மனிதனுக்கு எதிரி ஷைத்தான். வாதிபர் ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஆட்டுக்கு எதிரி ஓனாய் என்று சொன்னால் மனிதனுக்கு எதிரி ஷைத்தான். தனியாக இருக்கக்கூடிய ஆட்டை ஓனாய் எதை அப்படியே தூக்கி செல்வதை போன்று தனியாக இருக்கக்கூடிய மனிதனை, பள்ளி தொடர்போடு இல்லாத மனிதனை ஷைத்தான் அவனை தனியாக அழைத்து சென்று அவனுடைய வழியிலே கொண்டு சென்று விடுவான் என்பதை வாதிபர் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எனவேதான் மஸ்ஜிதின் மூலமாக நமக்கு பல்வேறு விதமான பலன்கள் இருக்கிறது. எனவே தொழக்கூடியவர்கள் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணம் இருக்குமேனால் வீட்டிலே அல்லது அலுவலர்களை தொழலாமே தவிர காரணமில்லாமல் தொடர்ந்து தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் பார்வை தெரியவில்லை, நான் வீட்டிலேயே தொழுது கொள்ளட்டுமா என்று கேட்ட பொழுது பெருமானார் சரி என்று சொன்னவர்கள் அடுத்த வினாடியே கேட்கிறார்கள், அத்தஸ்மஉன் நிதா, பாங்குடைய சப்தம் உங்களுடைய செவியை தட்டுகிறதா என்று கேட்கிறார். பாங்குடைய சப்தம் உங்களுடைய செவியை தட்டுகிறதா, கேட்கிறதா என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், ஆம் என்று சொன்ன பொழுது, மா அஜிதுலக ருக்ஸா, உங்களுக்கு சலுகை என்பது கிடையாது, உங்களுக்கு அனுமதி என்பது கிடையாது. பாங்குடைய சப்தம் கேட்டால் மஸ்ஜிதுக்கு நீங்கள் வாருங்கள் என்பதாக ரிசல்லாம் சொன்னார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம், அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுக்கும் வீட்டிற்குமாக ஒரு நூலை, ஒரு கயிறை கட்டி வைத்து அதை பிடித்து கொண்டே வருவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம்.
எனவே மஸ்ஜிதின் மூலமாக பல்வேறு சிறப்புகள். அது மட்டுமல்ல, இந்த மஹல்லாவுக்கே ஒரு மிகப்பெரிய பரக்கத். பாங்குடைய சப்தம் கேட்டால் ஷைத்தான் இந்த இடத்தை விட்டு ஓடி விடுகிறானே, அவனை விரட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் பாங்கு. எனவே பாங்கின் மூலமாக இந்த மஹல்லாவிற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது இறங்குது. இந்த ரஹ்மத்து தான் இந்த மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த பாங் அந்த மஸ்ஜிதுடைய தொடர்பின் மூலமாக நாளை மறுமையிலே அரசனுடைய நிழலை பெறுகிறார். பெருமானார் சொன்னார்கள், 7 பேர்கள் அரசனுடைய நிழலை பெறுவார்கள். அதில் ஒருவர் ரஜுலும் முஅல்லகும் ஃபில் மசாஜித், மஸ்ஜிதோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர், தொடர்பை வைத்துக் கொண்டவர், அவருக்கும் அரசனுடைய நிழல் கிடைக்கும் என்பதை சுபசோபனாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார். சஹாபாக்களுக்கு எந்த பிரச்சனையும் அந்த நேரம் மஸ்ஜிதுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு கவலைன்னு சொன்னா நம்ம எங்க போறோம்? ஏதாவது இடத்துக்கு தேடி போறோம். பூங்காக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம், கவலையா இருக்குது, டைம் பாஸுக்கு போறோம். ஆனா சஹாபா பெருமக்கள் கவலை என்று சொன்னால் மஸ்ஜிதுக்கு வந்துருவாங்க. ஒரு சஹாபி அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியா வர்றாங்க. பார்த்தவங்க கேட்கிறாங்க, என்ன அபூ உமாமா, தொழுக நேரம் இல்லை, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே கேட்டதுக்கு, யார சொல்லலாம், எனக்கு கடன் சுமையாகிவிட்டது, கடனுடைய கவலை, எனவே நான் மஸ்ஜிதுக்கு வந்து விட்டேன் என்று சொன்னார். இப்ப பெருமானார் துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹல் வ நஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹர் ரிஜால். இந்த துஆவை நீங்க ஓதுங்க. 8 விஷயம். இதை நீங்க ஓதி நீங்க கேளுங்கன்னாங்க. ஓதி கேட்டேன், விரைவாகவே என்னுடைய கடன்லாம் நீங்கி விட்டதுன்னு சொன்னாங்க. இப்ப சஹாபா பெருமக்களுக்கு கவலை என்னால் மஸ்ஜிதுக்கு வருவாங்க. தீர்க்கப்பட்டது. கோபம் என்று சொன்னால் மஸ்ஜிதுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு கோபம்டா கோர்ட்டுக்கு போறோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். கோபம்டா கோபத்தை தீர்க்கிறதுக்கு. ஒரு சண்டை அப்படின்னு சொன்னா நேரம் அங்க போயிடுறோம், ஃபைலை தூக்கிட்டு கோர்ட்டு அல்லது போலீஸ் ஸ்டேஷன். அன்னைக்கு மஸ்ஜிதுக்கு தான் வந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க பெருமானார். அலிய காணா, ஐன அலியா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே அலி எங்கேன்னு கேட்கிறாங்க. யார சொல்லலாம், எனக்கும் அவர்களுக்கு மத்தியிலே பேச்சு வார்த்தையிலே கொஞ்சம் கூடுதல் குறைவு ஏற்பட்டு விட்டது, அவங்க வெளியே போயிட்டாங்கட்டாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு கேட்கல, என்ன பிரச்சனை கேட்கல, ஊதி பெருசாக்கல, வெளியே வந்தாங்க. சஹாபாக்கள் ஒரு சிலரை கூப்பிட்டு அலிய பாருங்க எங்க இருக்காங்கன்னு அங்க தேடி கண்டுபிடித்து ஒரே நிமிடத்தில் வந்து செய்தி சொன்னாங்க, மஸ்ஜித் நபவியிலே படுத்திருக்காங்க அப்படின்னாங்க. அப்ப போனாங்க. அப்படி என்ன செஞ்சாங்க, ஒரு கணிச்சு படுத்திருந்தாங்க, வெறும் மேனியோடு படுத்திருந்தாங்க, முதுகெல்லாம் மண்ணு. கும் யா அபுத்தராப், மண்ணின் தந்தையே எழுந்திருங்க சொல்லி தட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே அருமை மருமகனாரை அழைத்து வந்து 2 பேர்த்துக்கு என்ன செஞ்சாங்க, ஏன் என்னன்னு கேட்கல, இங்கேயும் கேட்கல அங்கேயும் கேட்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து வீட்டை விட்டுட்டு போனாங்க. அன்றைய அபுத்துராப் என்ற பெயர் எனக்கு பெருமானார் வைக்கப்பட்ட பெயர். கடைசி வரைக்கும் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறாங்க. இப்ப கவலை என்று சொன்னால் மஸ்ஜித். அதை போன்று இந்த மஸ்ஜித் என்பது சாதாரணமானதல்ல. பராமரிக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நாளை சொர்க்கம் என்பதை பெருமானார் சொன்னார். சௌதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, நீக்கிறோ பெண்மணி, மஸ்ஜிதை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். நம்ம திடீர்னு இல்லை சொல்ல கேட்கிறாங்க, எங்க காணாமே சௌதாவம் கேட்கிறாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்ல அந்த பெண்மணி நேற்று இறந்துட்டாங்க, அந்த பெண்மணி அடக்கிட்டோம், யாராச்சும் இறந்தா என்ற செய்தி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த கபருக்கு முன்னால் அந்த தொழுகை நடத்தினார்கள். இந்த பெண்மணி சொர்க்கவாசி என்று சொன்னாங்க. இந்த பள்ளியை நாம் நம்மை இணைத்து பள்ளிக்காக வேண்டி செய்யக்கூடிய பணிவிடைகள் கூட நாளை சொர்க்கத்தை இடித்தரும். பள்ளியில ஒரு அழுக்கு இருக்குது, ஒரு எச்சியை சுத்தம் செய்வது,
அதற்குரிய நன்மை என்னன்னு சொன்னா ஹூருல் ஈனை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை ஹதீஸில் பார்க்கிறோம். எனவே இந்த மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்கள், பராமரிக்கக்கூடியவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவெல்லாம் அல்லாஹ்வுடைய ஜீரான்கள், அண்டை வீட்டார்கள். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கேட்பாரான், ஐநா ஜீரானி, என்னுடைய அண்டை வீட்டார்கள் எங்கே கேட்ட பொழுது மலக்குமாறு கேட்பார்கள், யாரெல்லாம் உனக்கு அண்டை வீட்டார்களா, அவர்கள் யார் என்று கேட்ட பொழுது உம்மாருல் மசாஜித், மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர் தான் என்னுடைய அண்டை வீட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வீடு இது. இறை இல்லம் என்பது அல்லாஹ்வுடைய வீடு. அதை நாம் கண்ணியப்படுத்துகின்ற பொழுது, அதை நம்முடைய நேரங்களை கொடுத்து எந்த விதமான சுய லாபமும் இல்லாமல் அதை பராமரிக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய ஜீரான் என்பதை அழகான சொல்லி காட்டப்படும். எனவேதானே இதன் மூலமா நமக்கு இந்த உலகத்திலே நன்மை கிடைக்குதோ இல்லையோ, உலகத்தில் நம்ம ஏச்சு பேச்சு தான் கிடைக்கும், இருந்தாலும் கூட நாளை மறுமையை அல்லாஹ் உயர்ந்த கூடிய அல்லாஹ் கொடுப்பான். யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் தக்வல் குலூப், அதான் உள்ளச்சத்துடைய இறையச்சம் என்பதை திருக்குர்ஆன் சொல்லிக்காட்டு. இப்ப இறைவனுக்காக வேண்டி நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நாம் தேர்வு செய்தால் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்வார். வரலாற்றிலே ஒரு நிகழ்வு, தின்னூனை மிஸ்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இறைநேசர், சாதாரண மனிதர். இருந்தவங்க தன்னுடைய நண்பர்களோடு பயணிக்கிறாங்க பாலைவனத்தில். அப்படி பயணிக்கக்கூடிய நேரத்தில் பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது திடீர்னு ஒரு புதையல், ஒரு பெட்டி கிடைக்குது. திறந்து பார்க்கிறாங்க, அந்த பெட்டிக்குள்ள வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம், தங்கம் போன்ற விலையுறந்த பொருட்கள் இருக்குது. அதோட ஒரு பலகையில அல்லாஹ் என்ற பொறிக்கப்பட்ட வார்த்தையும் இருக்குது. உடனே இன்னொரு மிஸ்ரி சொன்னாங்க, எல்லாரும் நீங்க அதெல்லாம் பிரிச்சுங்க, உலகத்தினுடைய விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் இந்த அல்லாஹ் என்று பொறிக்கப்பட்ட இந்த பலகை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அவர்களும் சரின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு விலை உயர்ந்த பொருளை விட்டு கொடுக்குறாரு, இது என்ன பலகை தானே, நீ வச்சுக்கப்பா, நீயே வச்சுக்கப்பா, பலகை நீ வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. அன்றைய இரவு தின்னூனை மிஸ்ரி கனவிலே அவருக்கு அசரை, தின்னூனே, என்னை நீ தேர்வு செய்ததன் காரணமாக உன்னை நான் தேர்வு செய்து விட்டேன். இரவு படுக்கும் போது சாதாரண மனிதர், காலை எழுகின்ற பொழுது இறைநேசராக ஆகிவிடுகிறார். எனவே இறைவனுடைய இல்லங்களை நாம் தேர்வு செய்து அதனுடைய பணிக்கு நம்மை நேரங்களை கொடுக்கின்ற பொழுது இறைவனுக்காக வேண்டி நாளை மறுமையிலே நம்மை உம்மாருல் மஸ்ஜித் ஜீரானாக, அண்டை வீட்டானாக நம்மை தேர்வு செய்து கொள்வது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கிடைத்து விட்டால் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்பது கிடையாது. உலகத்திலே மஸ்ஜித் என்பது இபாதத்துக்கு மட்டுமல்ல. இன்றைக்கு மருத்துவத்தை பற்றி சகோதரர் அழகான முறையிலே நமக்கு ஆலோசனை பகிர்ந்தார். அப்ப இந்த மஸ்ஜித் என்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல்வேறு விதமான கோர்ட்டாக, அதே போன்று சமூக சேவை கூடமாக, அதை போன்று உதவியை நாடி வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடமாக, இப்படி பல்வேறு சகோதர சமயத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடமாக மஸ்ஜித் நபவி அன்றைக்கு பயன்படுது. அதனுடைய வரிசையில் தான் சுனாமி போன்ற நாட்களிலே, மழை காலங்களிலே, பேரிடி காலங்களிலே நாம் முஸ்லிம்கள் என்று பார்க்காமல் எல்லோரையும் நாம் அரவணைத்து அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் சுன்னத்தே ரசூல், ரசூலுடைய நடைமுறை என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் தான் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மஸ்ஜித் என்பது நமக்கு எல்லாவற்றுக்கும் மிக ஒரு பரக்கத்தான ஒரு இடமா அமையப்பட்டிருக்கு. எனவேதான் அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், உங்களுடைய பயணங்களிலே செல்லக்கூடிய நேரத்தில் மினாராக்களை பார்த்தால் உடனே அதற்கு நீங்கள் பெருமானார் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். ஏன்
இந்த மஸ்ஜிதுகள் உருவாவதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த மனாராக்களுடைய கண்ணுகளை பட்டால் அதை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்பதாக சொல்வார்கள். அதை போன்று அந்த மஸ்ஜித் என்பது பன்முகத்தன்மை கொண்ட எல்லா விதமான சிறப்புகளை கொண்டதான் இந்த மஸ்ஜித். எனவேதான் மஸ்ஜிதை நேரங்களை எதிர்பார்த்து, ஒவ்வொரு தொழுகை நேரம் எதிர்பார்த்து, நாம் வீட்டிலிருந்து ஒதுவோடு வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் அளிக்கப்பட்டு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கப்படக்கூடிய இந்த நன்னேரத்திலே அல்லாஹு தாலா அஹ்மது ஈசா இந்த மஸ்ஜிதை கபூல் செய்து கியாமத்து வரைக்கும் இந்த மஸ்ஜித் நிலைத்திருந்து இந்த மஸ்ஜிதிலே பல்வேறு விதமான சேவைகள் நடைபெற்று சிறப்பான இடமாக மக்களுடைய தேவைகள் எல்லாம் நல்லறங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய உன்னதமான உயர்வான நன்னோக்கத்தோடு செயல்படக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் நிறைவாக வழங்கிடுவானாக. வாய்ப்பமைக்கு நன்றி கூறிய நுதலை நிறைவு செய்கிறேன். வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.